வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமரைப்பூ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செடியிலேயே விரியாமல் ஒரு 4-5 நாளைக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சாட்டாபட் அப்படிங்கிற க்ரீன் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய லோட்டஸ் தான். நீங்கள் எல்லா தாமரையிலையும் இந்த மாதிரி பண்ணி விரியாமல் வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸில் நடுவில் ஹோல்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த பட் க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் க்ரீன் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் மட்டும்தான் இதை க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவோம். மித்த நாட்டில் எல்லாமே சாட்டாபட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் பாருங்கள். இப்போ இதில் 2 ஃப்ளவர்ஸ் விரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது. நடுவில் ஹோல்ஸ் விழுந்துருக்குது. நாம் இந்த ஃப்ளவரை எப்படி விரியாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மொட்டில் இருக்கிற பச்சை கலர் இதெல்லாம் கீழே கொட்டிடுங்க. இந்த வெள்ளை கலர் மட்டும்தான் அப்படியே பூவில் நிற்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கலாம், இல்லை வாழைநார் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மொட்டை சுற்றி இந்த மாதிரி நம்ம கட்டணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணவே கூடாது, ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா மொட்டு வெயிட்டுக்கு ஒடிஞ்சு விழுந்துடும். இந்த மாதிரி நாம் ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்த நாட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருவி எடுத்துக்கிற மாதிரி ஒரு நாட், 2வது நாட் நம்ம போட்டு விட்டுறணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சதுக்கப்புறம் மழை கண்டிப்பாக பெய்யக்கூடாது. இது மேலே தண்ணியோ எதுவும் உழுகக்கூடாது. அதுக்கு மழை ரொம்ப பெஞ்சுது அப்படின்னா நம்ம ஒரு கவர் வச்சு இதை கவர் பண்ணி விட்டுறணும். மழை நின்னதுக்கப்புறமா அந்த கவரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த பட்டை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்போ தான் அப்படியே இருக்கும். பாருங்கள், இன்னொரு மொட்டு இருக்குது. இதை நான் அப்படியே விட்டுறேன். அடுத்த நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மொட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நெக்ஸ்ட் டே இந்த பட்டு அப்படியே இருக்குது. இது விரியவே இல்லை. ஆனால் அந்த மொட்டு பாருங்கள் எப்படி விரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இது விரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால 4-5 நாள் வரைக்கும் இருக்காது. இந்த பட்டையும் நம்ம ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம். பாருங்கள், 4 நாள் கழித்து இந்த பட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் இந்த பட்டு பாருங்கள் விரியவே ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை நாம் எப்படி விரிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விரிஞ்ச ஃப்ளவரில் டைரெக்டாக நம்ம மேலே கையை போட்டு இப்படி விரிக்கக்கூடாது. கீழே இருக்கிற இதழ்களெல்லாம் கொட்டிடும். அதனால் இந்த கீழே இருக்கிற ஒரு லேயர் இதழ்களை மட்டும் கீழ் நோக்கி நம்ம மடக்கி விட்டுக்கணும். ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணினீங்க அப்படின்னா கையோடு வந்துடும் அந்த இதழ். இந்த மாதிரி நம்ம கீழ் நோக்கி மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது தானாகவே விரிஞ்சுக்கும். நம்ம இப்போ பறிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக விரித்து விட்டுறேன். இந்த தாமரை மொட்டு விரிய இன்னும் 2 நாள் ஆகும். இப்போ நம்ம கட்டி வச்ச பட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மெதுவாக இந்த உருவுற மாதிரி இருக்கிற முடிச்சு நம்ம அப்படியே இழுத்துக்கலாம். ரொம்ப சிசரெல்லாம் போடக்கூடாதுங்க. அது போட்டிங்கன்னா பூ டேமேஜ் ஆகிடும். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா காற்றுக்கு தானாக விரிஞ்சுக்கும். நான் இப்போ வேணும், கோயிலுக்கு வேணும், அதனால் நான் இப்போ விரிச்சிட்றேன். பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கலர் க்ரீன் கலர் இதில் அதிகமாக இருக்கும் பாருங்கள். அந்த தானாக விரிஞ்ச ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கட்டி வச்ச ஃப்ளவருக்கும் அதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த பூவில் பாருங்கள் நடுவில் இருக்கிற சீப்பாடு ஒரு எல்லோ க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இதழ்கள் கலர் கம்மியாக தான் இருக்குது தானாக விரிஞ்ச பூ. நம்ம கட்டி வச்ச பூ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு. நடுவில் நல்லா க்ரீன் கலர் இருக்குது. இப்போ நம்ம இந்த பூவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம மெதுவாக இந்த நூலை பிடிச்சி இழுத்துக்கலாம். ரொம்பவுமே மெதுவாக தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி கீழே விழுந்துடும். பாருங்கள் இது எப்படி தானாகவே ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல்லாக விரிஞ்சிடும். நாம் இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே கை வச்சு விரிக்கலாம். இது 2-3 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆக வேண்டிய ஒரு ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால
இது சீக்கிரமாகவே விரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே ஒரு பட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே நெக்ஸ்ட் பேட்ச் பட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி விரிஞ்ச பூவெல்லாம் உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு காம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அந்த ஸ்டெம்மை நம்ம திரி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம டெய்லியும் தீபம் ஏற்றும் போது போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதனால் நான் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் காம்பை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பாட்டுக்குள்ளே இருந்தே நீங்கள் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே விட்டுட்டு இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கட்டி வச்ச ஃப்ளவரில் நல்லாவே ஒரு க்ரீன் கலர் தெரியுது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஃபெக்ஷன் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரு. நான் எப்போவுமே இந்த க்ரீன் ஆப்பிள் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த நீலோட் பவளம் இந்த ஃப்ளவரையும் நான் கட் பண்ணி எடுத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது எனக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.